ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்களுக்கு இந்த வீடியோட என்ன பற்றி பார்க்க சொல்லிட்டோம்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து தம்பி பிள்ளை ஆன்சர்ஸுக்கு வந்திருக்கோம். கால்நடை சம்மந்தமான விஷயங்களை பற்றி அவர்கிட்ட எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த முட்டாசு கடை சந்திரிலிருந்து இதுதான் நாங்கள் வந்த கடை, தம்பி பிள்ளை ஆன்சன்ஸ். அவற்றோட வரலாறு தான் நாங்கள் இன்றைக்கி எடுக்க போகிறோம். என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், நீண்ட காலமாக இந்த கால்நடை துறைக்காண்டி உழைச்சோரால் அவருக்காக அவரை வெளிப்படுத்தணும். அவரை வெளிப்படுத்துகிற ஆள் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் தான். கொஞ்சம் இந்த தேவை உள்ள ஆக்களை இதை வெளிப்படுத்தணும்ன்றக்காண்டி நாங்கள் இந்த வீடியோ செய்ய வந்திருக்கோம். வணக்கம். என்ன மாதிரி இருக்கீங்க? அப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். என்ன மாதிரி பொருளாதாரங்கள் இதில் என்ன மாதிரி போகுது? பொருளாதாரம் எங்கட சிறு கைத்தொழிலில் அடையக்கூடிய பொருளாதாரம் என்றால் கால்நடை வளர்ப்போர் தான். சும்மா பொதுவாக நாட்டு நிலவரம் எப்படி இருக்கிறது? நாட்டு நிலவரம் இந்த காலம் எங்களுக்கு ஒரே மாதிரி தான், மாற்று கருத்துக்கு இடமில்லை. சரி, நாங்கள் இன்றைக்கு ஏன் நாங்கள் சொல்லி சொன்னால், இந்த கால்நடை சம்மந்தமாக நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது இல்லை. புதுசாக வந்தாங்களும் சின்ன சின்ன வருத்தங்கள் கால்நடைகளுக்கு வந்தாலும் சரி, என்னென்ன மருந்து எடுக்க தெரியாமல் கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிக்கணும். இதை பெரிய பிரச்சனை மாதிரி புதுசாக பெரிய முதலோட தொடங்குறார்கள். இந்த கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி சில பேர் பிரம்மாண்டமாக தொடங்குங்க, அதில் அனுபவம் இல்லை. அப்படியான ஆக்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணுன்றக்காண்டி தான் நாங்கள் இந்த வீடியோக்கானே வந்திருக்கோம். அதனால் உங்களோட பேரை சொல்லி நீங்கள் எவ்வளோ காலமாக அந்த துறையில் இருக்கிறீங்கன்றதை பற்றி ஒரு மக்களுக்கு நாங்கள் படுத்துவோம். நான் வைத்தீஸ்வரா பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த காலத்திலேயே கால்நடையில், அதாவது பசுமாடு வளர்ப்பில் ஈடுபட்டேன் நான். அதற்கு பிறகு இந்த துறையில் பற்று உள்ளவனாக அப்படியே வளர்ந்து வந்து இந்த கடையை தொடங்கினேன். இந்த கடை தொடங்குறதுக்கு முன்னுக்கே நான் கோழி குஞ்சு கொழம்பிலிருந்து கொண்டு வர்றது, கப்பலால் கொண்டு வர்றது, விமானத்தால் கொண்டு வர்றது, ஆரம்ப காலத்தில் இடர்காலத்தில் கூட இங்கே ஒரு கோழி குஞ்சு இல்லாத காலத்தில் நான் ஒருவன் தான் முன்னின்று கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தை நிரப்பியதில் பங்களிப்பு இருக்குது. இந்த 2000 ஆண்டில் கால்நடை வளர்ப்பு சங்கம் யாழ்ப்பாணத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குறதுக்கு முன்னின்று உழைச்சவன். அதில் தலைவராகவும் ஒரு 8 வருஷம் இருந்து பேருந்து வேறவராக்கள் இருந்தவர். அதையும் வளர்த்து விட்ட நான் கால்நடை வளர்ப்போருக்காக வேண்டி தற்சமயமும் மறுபடியும் தலைவராக இருக்கிறேன் கால்நடை வளர்ப்போர் சங்கத்தில். இப்போ இந்த துறையில் என்னட்ட வர்ற கஸ்டமருக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, பெருசாக ஒன்றும் ஆரம்பிக்காதீங்க. சின்னன்லேருந்து அனுபவத்தை பெற்றுக்கொண்டு போங்க. நானே உங்களுக்கு அனுபவத்தை திருப்திப்படுத்தி தருவேன்னு சொல்லி, நான் ஒரு கால்நடை வைத்தியரும் அல்ல, அனுபவ ரீதியில் சகல துறையும் கால்நடையை பற்றி படிச்சிருக்கிறேன்.
அந்த அனுபவத்தை மற்றவைக்கு பங்களித்து கொடுக்கணுமென்ற ஒரு குறிக்கோளில் தான் அதை செய்து கொண்டு வரேன். இந்த கடையும் வந்து எந்த சொந்த கடைன்றதுல தான் இதை வச்சு நடத்துகிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு வாடகைக்கு எடுத்து இந்த கடை நடத்த இயலாது, லாபம் அவ்வளோ பெருசாக வராது. ஆனால் சேவையோடு சேர்ந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்த்து தான் செய்கிறேன். சரி, இதில் கோழி குஞ்சு குழம்புலேருந்து கொண்டாந்து கொடுக்குறதும் வேக்சின் போட்டு கொண்டாந்து கொடுக்குறேன். பண்ணையாளர்ன்ற நலன் கருதித்தான். இப்போ எத்தனையோ பேரெல்லாம் செய்யணும், ஆனால் வேக்சின் போடுறே இல்லை. இது வேக்சின்க்கு பேமெண்ட் கொடுத்து போட்டு தான் கொண்டாந்து கொடுக்குறேன். இந்த குஞ்சுண்டான அவை நலன் பெறணும். அப்படியான இதில் இன்னும் நானும் வளர்றத போக அவையும் வளருவேன். அந்த எதிர்பார்ப்போடு தான் இதை செய்து கொண்டு வரேன். வேறு என்ன உங்களுக்கு எனக்கு முதலாவது நான் கேட்டது வந்து உங்களோட பேர் என்ன, உங்களை பற்றி சொல்லி. எந்த பேர் விஸ்வலிங்கத்தில் குணபாகன். குணபாகன். நான் வண்ணார் பண்ணையில் தான் பிறந்தேன் நான். ஆனால் கடையை தம்பி பிள்ளையான் செஞ்சென்று இந்த அப்பான்ற பேர் 3வது தலைமுறையில் செய்கிறேன். சரி, அவை வந்து வச்சிருந்தது நகைக்கடை. ஆனால் அந்த துறை எனக்கு பிடிக்காதபடியாக இந்த துறையில் வளம் நகைக்கடை விருப்பம் இல்லை. இல்லை, இப்போ நகை விற்கிற விலைக்கு கடை வச்சிருந்தா கோடீஸ்வரனா வருவணுமென்ற ஆசை இல்லை. மற்ற பேரோட கலந்துரை ஆடுவணுமென்றதான் ஆசை. சரி, என்னன்னு சொன்னால் எனக்கு உண்மையாகவே உங்களோட தொழில் இன்னும் எனக்கு உங்கள்கிட்ட இருந்து பிடிச்ச விஷயம் வேண்டா. நான் முதலாவது கேட்டு நான் உங்கள்கிட்ட வந்து உங்களை பேரையும் சொல்லி கடையை விளங்கப்படுத்துவேன். ஆனால் உங்களோட தொழிலுடைய ஆர்வம் எப்படி ஏண்டா இந்த மக்களுக்கு என்ன போய் சேரணுமன்ற விஷயங்களை பற்றி டக்குன்னு துருவா அந்த லைனுக்காக போயிட்டீங்க. சீரியஸாக எனக்கு சந்தோஷமாக இருக்குது உங்களோட எண்ணங்கள், உங்களோட வழிநடத்தல்கள். இப்போ கால்நடை என்ற விஷயங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன கால்நடைகளுக்குரிய மருந்துகள் இருக்குது? கோழி சம்பந்தமான மருந்து வகைகள் இருக்குது. அதே நேரம் கால்நடையில் பொறுத்த மட்டும் மாடு, பன்றி, நாய், மற்ற குதிரை அதற்கான மருந்து வகைகளும் இருக்குது. வேக்சின்களும் இருக்குது எங்கிட்ட. அதுக்கு போடுற வேக்சின் இருக்குது, தடுப்பு மருந்துகள் அதெல்லாம் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு கடை இந்த கால்நடை மருந்தகம் தான் ஒன்று இருக்குது. மற்றது வேறு இடங்களில் டாக்டர் ஆஃபீஸுகளில் இருக்குது. ஆனால் இதே மாதிரி இல்லை. அது நீங்கள் தான் அதை அறிஞ்சு கொள்வோம். சரி, நான் எனக்கு வந்து உண்மையாகவே உங்களை கடை நிறைய பேர் சொல்லி தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். இந்த கடை நான் வந்து என்ன சொன்னால் நான் தேடி உங்களை வந்திருக்கேன். மற்ற சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபேமஸான கடைக்காரர் என்ன சொன்னால் யூடியூபர் மேலே கூப்பிடுவேன். நான் அந்த மாதிரி வரையிறேன். நான் உங்களை கேட்டேன், இவர்கிட்ட மகனாட கேட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த கால்நடை சம்மந்தமாக வீடியோ எடுக்கணும். இந்த மழை காலம்னு சொன்னால் கால்நடைகளுக்கு என்னென்ன வருத்தம் வரும், ஆடுகளுக்கு என்ன வருத்தம் வரும், கோழிகளுக்கு என்ன வருத்தம் வரும், இதை பற்றி கதைக்கணும். அதே மாதிரி வெயில் காலத்தில் கோழிகளுக்கு தூக்கம் வர்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னென்ன பாவிக்கலாம், இதை பற்றி கொஞ்சம் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் டாக்டர்கிட்ட சில நல்ல நோய்களுக்கு போய் கேட்கலாம் நல்லா, ஆனால் ஒரு இயல்பு அனுபவ ரீதியாக கொண்டு தெரியும் தானே. சரி, வெயில் காலம் அதெல்லாம் பற்றி கேட்கணும்னா இந்த வீடியோ காண்டி நாங்கள் வந்தாங்க. சரி, இப்போ நான் அந்த விஷயத்துக்கு நேரடியாக போவோம். உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இனி மழை காலம், டிசம்பர், என்னென்ன வருத்தங்கள் வரும், என்னென்ன செய்ய வேணும் மக்கள் தயார்படுத்த வேணும்? இப்போ மழை காலம் தொடங்கினா அம்மை வருத்தம் வர்றது இயல்பு. அம்மை ஊசி தடுப்பு என்னென்ன விலங்குகள் அம்மை என்ற ஒரு வருத்தம் வரும். என்ன பூக்களில் புண் மாதிரி போடும், பருப்பருவா போட்டு வரும், அதுவும் வரும். அதே நேரத்தில் ஆக்சிடியோஸ்ன்னு சொல்லி ரத்த கழிச்சல் வரும். அதுகள்லாம் கூட இந்த மழை காலத்தில் ஆடு மாடுக்கு அப்படியே இல்லை கோழி எல்லாத்துக்கும் பொதுவாக எல்லாத்துக்கும் இல்லை, கோழிக்கு மட்டும். கோழி ஆடு மாட்டுக்கு அது ஒவ்வொருத்த பராமரிப்பில் தான் வருத்தம் பாருது. நல்ல வடிவாக பராமரிக்கிறாக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. மழையில் தண்ணியில் வெயிலில் விட்டு வளர்க்குறாக்களுக்கு வருத்தங்கள் வர்றது வாய்ப்பு இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய அனுபவத்தை இப்போ எங்களுக்கு சொல்லியிருக்க நாங்களும் அனுபவம் பெறுறதோடு இன்னும் கூட பெறுவோம். நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் கோழி பண்ணைகள் இந்த மாவட்ட பண்ணைகள் வச்சிருக்கீங்க? இல்லை, நான் வைக்கல. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நான் தென்னிலங்கையில் எல்லா ஃபார்ம்களுக்கும் போய் வந்திருக்கிறேன். எல்லோரும் படுற கஷ்டம் எனக்கு தெரியும். ஒரு ஹஜரியை போட்டு செய்கிறது பெரிய வேலை இல்லை. இப்போ லோன் எடுத்து செய்யலாம், அதை மெயின்டைன் பண்ணிடலாது. ஏன்னா இப்போ எங்கள் இடத்துல புரோயிலர் வந்து வளர்க்க முடியாது. தர சம தர இங்கே யாழ்குடா நாடு சம தர. அதால் தொற்று நோய் வார தன்மைகள் கூட. அப்போ முட்டையை எடுத்து தான் அடை கட்டி குஞ்சு பொறிக்கணும். அப்போ வருத்தம் வந்து கொண்டு இருந்தால் அந்த முட்டை அடையில் கட்டியலாது. அப்போ லொஸ்ட்டில் போயிடுவோம். அதுக்காக வேண்டி சமதரியில் புரோயிலர் பேரண்ட்ஸ் வளர்க்க இயலாது. அது எவர் சொன்னாலும் இன்னும் யாழ்ப்பாணத்தில் புரோயிலர் வளர்க்க இயலாது. அச்சுவேலியில் வளர்த்து ஃபெயிலியர் ஆகிடும். அச்சுவேலியில் வளர்த்து ஃபெயிலியர் ஆகினேன். அது அச்சுவேலியில் இப்போ இன்றைக்கு போட்டிருக்கிறது பெக்ஜாட் தான் போட்டிருக்கணும்.
இது கூட நான் ஆரம்பத்தில் கப்பலால் திருவண்ணாமலையில் கிளியரன்ஸ் கொண்டு வந்து ஆரம்பத்தில் கொடுத்தேன். நான் 2000 ஆண்டில் இருந்து இந்த சங்கத்தில் இருக்கிறேன். பண்ண வளர்ப்பு மாட்டு பண்ண தானே. இங்கே இந்த ஆடுகளுக்கு இங்கே வரவேற்பு பெருசாக இல்லை இருக்கா? இல்லை, ஆடு சரியான லாபமான தொழில். ஆனால் இங்கே பண்ணைய மாதிரி அப்படி அமைச்சு இருக்குது. பழைய அந்த பக்கம் எல்லாம் இருக்குது, பழைய எழுது மட்டு வழங்கி எல்லாம் இருக்குது. அது ஆட்டை பொறுத்த மட்டும் இல்லை, இதில் பரனில் வளர்க்குற முறை தான் சரி. இப்போ எங்கட கிராமங்களில் வளர்க்குறது இனம் எல்லாரும் ஒவ்வொரு வருத்தம் வந்து கொண்டு இருக்கு. மடி அலர்ஜி அப்படி வந்து கொண்டு இருக்கு. அது என்னென்னா நெருங்கிய சுற்றுச்சூழலுக்கு வளர்க்குறதால தான் அந்த வருத்தங்கள் வருது. இப்போ வெளிக்கொண்ட இடங்களில் பரன்முறையில் வளர்த்தா அந்த தாக்கம் இருக்காது, லாபம் கூட எடுக்கலாம். மற்ற எங்கிட்ட இடத்துல வந்து ஜமுனாப்பாரி இதுகளும் பார்க்க நாட்டு ஆடுகளை மிக்ஸ் பண்ணி எடுத்து வளர்த்தா நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்கும். அதில் தான் லாபமும் கூட. எனக்குமே இந்த ஆடு இங்கே பெருசாக பண்ண வளர்க்கிறவன் எனக்கு தெரியாது. நான் அந்த மாடு சம்மந்தமாக தான் கேட்குறாங்கன்னு எடுத்துறேன். மாடு சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் நோய்கள் இங்கே இருக்குது? யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் பசு மாடு வளர்க்குறது பெரிய பண்ணையாக எல்லாரும் வளர்க்குறான்னு இல்லை. இப்போ திட்டியாக நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ கூடுதலாக தீவு பகுதியில் தான் அது இந்த வளர்ப்பாளிகள் கூடியிருக்கணும். மற்ற இடங்களில் இருக்குது தான், இல்லையண்டையில் 1 2 இருக்குது. தீவு பகுதியில் ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் 10 15 18 இருக்குது. அப்படி அதை டெவலப் பண்ணி போட்டணும். ஒரு காலத்தில் தீவு பகுதியில் மாடு வளர்க்கலான்னு சொன்ன காலம் போய் இப்போ தீவு பகுதியில் தான் மாடு வளர்க்கணும் வைக்க என்று சொல்லி அந்த நேரம் நம்ம ஒருவரும் விரும்புகிறே. இப்போ தீவு பகுதியில் கொஞ்சம் கிட்டத்திலே கொஞ்சம் ஏதோ ஒரு வருத்தம் கொண்டு வந்து நிறைய மாடுகள் சாதன்னு சொல்லி இந்த நிறைய பேர் வந்து அந்த கவலையை தெரிவித்து கொண்டு இருந்தது. அந்த மாதிரி சீசனுக்கு புதுசாக நோய் வந்து வீணுமணி பரவப்படுகிறதா இல்லை எதன் அடிப்படையாக வந்து இல்லை ஆடகம் பரவப்படுது? என்னென்னா இதில் வந்து அரசாங்க தரப்புலேயும் கொஞ்சம் பிழை இருக்குது. அரச தரப்பு கால்நடை வைத்தியர்களில் இப்போ நுவரேலியா, கேண்டி, அஞ்சாபுரம் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பண்ணைக்கு போய் சென்று அதை பார்த்து அதுக்கேற்ற வழிவகைகளை குடிக்கணும். இங்கே கோல் பண்ணினாலும் போவார் இல்லை. பிரச்சனை இருக்கு, மனுஷருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இல்லை அந்த துறைக்கு அது அவைதானே அதுக்கு இருக்கணும் பொறுப்பா. சரி, அப்போ அவை அதை செய்யணும். இங்கே அது இந்த நடைமுறை குறைவு. என்ன சொல்றது, முன்ன இந்த டாக்டர் கிடைக்காது, இந்த பெரிய படிப்பு கிடைக்காது, டக்குனு இந்த கால்நடை வளர்ப்புக்கு போய் அதை ஒரு கொஞ்சம் காலத்தில் விரும்பாமல் செய்கிற தன்மை நான் பார்க்குற மாதிரி கிடைக்கு எனக்கு. அந்த ஒரு அந்த அந்த டைமுக்கு வர்றது சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த எவ்வளோ பிரச்சனையும் கோழி அங்கே கொண்டு வாங்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு பயனாளர்களுக்கு வந்து அது கொஞ்சம் பாரதூரமான விளைவாக தான் ஏற்படுத்துது. நீங்கள் ஒரு வாகனம் பிடிச்சி கொண்டு போய் விஷயத்தை சொல்கிறேன். நீ இன்றைக்கு கால்நடை சங்கங்கள் இருக்குது. யாழ்குடா நாட்டில் இருக்கிற எல்லா கால்நடை வைத்தியசாலையிலையும் இருக்குது சங்கம். திருநெல்வேலியிலே ஒரு நடைமுறையும், யாழ்ப்பாணத்தில் ஒரு நடைமுறையும், போப்பாயில் ஒரு நடைமுறையும் அப்படி ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் ஒரு நாயை கொண்டே தடுப்பூசி போடுறோன்னா இங்கே சம்மதிக்கணும் இல்லை. அதே நேரம் அங்கே திருநெல்வேலியை கொண்டு போனால் ஏற்றுக்கொள்ளினோம். அப்போ இதுலேயே எங்களோட கால்நடைகள் பின்னோக்கி போகுது. சரி, இதுகளை நிவர்த்தி செய்தால் கால்நடை வளர்ப்போர் தாராளமாக வளர்ப்பினோம், பயன்பெறுவினோம். சரி, இப்போ அதே மாதிரி பசுமாடு வளர்க்குறாங்களுக்கு இந்த பால் கூட சுரக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் இருக்குதா, இல்லை அது தன்னை பிறப்பு வாசியில் என்ன இருக்கோ? பிறப்பு வாசி உண்மைதான். ஆனால் பிறப்பு வாசியை மீங்கித்தான் நாங்கள் மேலால் போகிறோம். ஏனெண்டா நாங்கள் அந்த நேரம் பிறந்த நேரத்தில் படித்த படிப்பிலும் பார்க்க இப்போ கூட படிக்கிட்டோம். என்ன அது சரி, அனுபவம் படிப்பு தான். அப்போ அப்படி படிக்கல. இது இந்த துறையிலையும் வந்து கால்நடைகளை வளர்க்குறவே என்ன செய்யணும்டா கால்சியம் இதெல்லாம் தரமான கால்சியங்களை கொடுத்து பாலை கூட பொறியணும். அதாவது இந்த முயற்சியில் லாபம். அதில் அந்த கருத்துக்கு மாற்றி இல்லை. அதாவது இந்த கட்டித்தனம் மாற்றலாம். மாற்றலாம். 10 கிலோ 10 லிட்டர் பால் கறக்கிற மாட்டை ஒரு 14 லிட்டர் வரையில் கொண்டு வரலாம். அவைன்ற முயற்சியில் சாப்பாட்டால் கொண்டு வரலாம்.
அது வெளிநாட்டு மாடலை கொண்டு வந்து இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அது இயல்பு. இப்போ ஃப்ரீஷியன் ஐசிஆர் என்று இருக்கு. அந்த இனங்கள் நூரேரியா மஸ்கெரியா அந்த ஹெட்டன் அந்த பக்கம் தான் கூடுதலான இது வந்து அந்த அந்த தன்மைக்கு நுரலியாக கிட்டத்தட்ட ஒத்து போகும் குளிர்மைக்கு. ஜாழ்ப்பாணத்தின் பக்கத்தில் வெயிலுக்கு தாங்க. அதை நீங்கள் என்னென்னா சினப்படுத்துறது அப்படியான இனத்தை கொண்டு வந்து சினப்படுத்தினா இங்கேத்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது பலமாகவே மாதிரி இருக்கு. சரி, அது மாதிரி இந்த பால் என்ற விலை வந்து இப்படி இருக்கு. கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு பார்த்த விலையை விட இப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கு. இது என்ன விஷயத்துல இந்த தங்கி இருக்கு? அதாவது தீவனத்தில் தங்கி இருக்குதா இல்லை வளர்ப்பு இந்த பண்ணையாளர்கள் தன்மை குறைஞ்ச அளவு இருக்குதா? என்ன பிரச்சனை? இல்லை, பால் மாட்டின் விலை உச்சத்தில் இருக்கு. பால் மாட்டின விலை பால் மாட்டின் விலை இப்போ ஒரு 10 லிட்டர் பால் கறக்கிற மாட்டின் விலை 2.25 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாவை தாண்டிட்டு. அப்படி இருக்க அந்த கொள்முதலுக்கு ஏற்றதான் இந்த பாலை விற்பனை செய்யும். இப்போ பாலை விற்பனை செய்கிற 240 ரூபா 260 ரூபா என்று போகுது. அது அவைகளுக்கு ஒரு கட்டுமானம் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த மாடு ஒரு கண்டுபிடிக்காமல் விட்டால் மாதம் கூட பால் எடுக்காது, சாப்பிட்டு கொண்டு நிற்கும். அப்போ அந்த சாப்பிட்டுக்கு இந்த கண்டு போடைக்கு அது இந்த அதாவது பெறுமதி கூடத்தான் நிற்கும். அப்படி இருக்க அதை சமாளிக்கிறத வைக்க கஷ்டம். அதால் பாலை கூட்டித்தான் விற்றோம். குறைச்சி விற்ற தொழிலை கொண்டு போயிடலாது. அது சரி அது சரி குறைச்சி விற்ற பிரயோஜனம் இல்லை. இப்போ ஏற்கனவே இந்த பண்ணையாளர்களோட சைடில் வந்து கொஞ்சம் பழைய ஆக்கள் செய்கிறதும் அந்த பழைய ஆக்களை சேர்ந்து வளர்ந்தாக்கள் தான் செய்யணும். புதுசாக வேறு துறையில் இருந்தாக்கள் கொஞ்சம் படிச்சுட்டு திடீரென்று வந்து இந்த பண்ணை என்ற விஷயங்களுக்கு வர்றது சரியான குறைவாக இருக்குது. அதுக்கு தேவையான படிப்பினையும் அதோட இல்லை. இல்லாட்டியும் என்ன செய்யணும்னா அந்த வெளிநாட்டில் ஃபண்டிங் எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், பெரிய முதலோட ஸ்டார்ட் பண்ணிட்டு அது பெரிய ஒருவருக்கும் வெற்றி அளிக்க இல்லை. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வெளிநிலையில் இருந்து வரவே காசு இருக்குது. அவை என்ன செய்யறேன்டா கட்டிடத்தை போடுவேணும். கட்டிடத்தை போட்டு இப்போ 1000 கோழி வளர்ன்னு சொல்லி ஒரு வேற பிடிச்சி விட்டுட்டு போவினோம். அவருக்கு அந்த துறை இருக்காது. அவர் துறை சார்ந்தவரையும் நாட மாட்டார். அப்போ அவர் என்ன செய்வார், அதை போட்டு அடித்து கடைசியில் வந்து ஒரு வகையான இப்போ இயல்பாகவே உண்மையாகவே சில விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேர் கோழி ஒவ்வொன்றா சாப்பாடுக்கும் போகும். அப்போ எங்கேயும் உள்ள ஒன்று தான். அதாவது பெரிய உடையவர் இல்லாட்டி ஒரு முழம் கட்டின்னு சொன்னபடி அவர் அங்கே இருந்து கொண்டு கேமராவில் பார்த்து பண்ண நடத்த இயலாது. அந்த பண்ணையை போய் அவர் ஒரு நேரம் அதில் பங்களிப்பு செய்தால் தான் அந்த பண்ணையாக. அதாவது நாங்கள் வந்து இதை வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு தொழிலாளியை வந்து அவமானப்படுத்த வேண்டாம் நாங்கள் சொல்லல. இப்படியும் நடக்குது. அதே மாதிரி இயல்பாகவும் ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி வருத்தங்கள் வந்து நடக்கிறதும் சரி. ஒரு பழக்கம் அனுபவம் இல்லாதவர் அதில் அமைக்கப்பட்டால் அந்த பண்ணை லொஸ்டில் தான் போகும். அது சரி. இது வந்து உயிரோடு சேர்ந்த விளையாட்டு. அதை நாங்கள் கவனம் பண்ணி கொண்டு போனால் தான் அதில் எழும்பி வரலாம். சரி, புதுசாக ஒரு ஆள் வளர்க்க போயினோம்னா நீங்கள் என்னென்ன அறிவுரை சொல்லுவீங்க அவைகளுக்கா? ஒரு மாடு வளர்க்க போயினோம்னா இப்போ ஒரு பண்ணையாளர் வந்திருக்கிறார், எனக்கு ஒரு 500 குஞ்சு வேணுமென்று வந்துட்டார். கோழி பண்ண அவர்கிட்ட முதல் கேட்குற கேள்வி எப்படி கூடு போட்டிருக்கிறீங்கன்ட்டு. ஐயா உங்களோட கடையளவு இருக்குமென்று சொல்லுவார். கடையளவு இருக்குமெண்டா சதுரடி 2 சதுரடிக்கு ஒரு போயிட்டு குஞ்சுக்கு கோழிக்கு தான் அந்த இடம். அப்போ சதுரடி என்றால் 500 குஞ்சு வளர்க்கணுமெண்டா 1000 சதுரடிக்கு இருக்கணும் அந்த கூடு. அப்போ அவர் கடையளவு இருக்குமெண்டா 10க்கு 10 தான் இருக்கும். இப்போ 100 சதுரடியில் 500 வளர்க்கல. அவர் சொல்கிற முதல் நீங்கள் 100 கொண்டே வளவுங்க, பேர்ந்து டெவலப் பண்ணி கொண்டு போங்க ஏன்னு கேட்பார். கொண்டே நீங்கள் சமாளிக்க மாட்டீங்க இந்த கூட்டிலேன்னு. அப்போ அவர் அதில் லாபமாகிடுவார். ஏன்னு சொன்னால் நட்டவாளியாக போகாமல் நான் தடுத்து வர்றது. அப்படியான செயற்பாடுகள் செய்து வர்றது. ஏண்டா எந்த வியாபாரத்துக்காக வேண்டி அவர்கிட்ட 500 கொடுத்து விட்றே இல்லை. அவரும் இருந்தால் தான் நானும் இருக்கலாம். வச்சிக்காணி வளர்க்குற கோழி கொஞ்சம் தனியாக இருக்குது, முட்டை காணி வளர்க்குற இதில் ஓரளவு லாபம் பார்க்கலாம். இல்லை இதில் இந்த சேதாரம் கூட வரும். கண்டையும் சொல்லுவோம். முட்டை கோழி குஞ்சு தற்சமயம் இதுவரை காலத்தில் நாங்கள் லாபமாக தான் செயற்பட்டு வந்தது. இப்போ தென்னிலங்கையிலேருந்து வர முட்டையை வீழ்ச்சியால் இங்கே வளர்க்குற வைக்கும் அதில் ஒரு பெரிய அடி ஒன்று இருக்குது. முட்டை வந்து 26 ரூபா 27 ரூபாண்டா 22 ரூபா 50 பைசா கோஸ்ட் பண்ணுது முட்டைக்கு. அப்போ இப்போ மீதம் கூட இருந்து என்றால் அவைக்கு லாபம் பெறும்.
வீதம் குறைய இருந்தால் அந்த முட்டையால் வச்சு லாபம் 60-65 வீதத்தில் வச்சு கோழிப்பண்ணை நடத்தலாம். கடைசி 75க்கு மேலே இருந்தால் நடத்தலாம் இப்போ உள்ள விலைக்கு. ஆனால் லாபம் குறைவு, லாபம் பெறும், லாபம் குறைவு. இப்போ புரோயிலரை பொறுத்த மட்டும் எங்கட விலை நிர்ணயம் வந்து தென்னிலங்கை இருந்த வார கோழியை பொறுத்து தான் இருக்குது. இங்கே வளர்க்குறாக்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லை, கட்டுப்படுத்தாது. ஏன்னு சொன்னால் எங்கட இடத்துல அதுக்கு எங்கட ஆக்களுக்கு உரிய சாப்பாட்டுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அமௌண்ட் இங்கே இல்லை. இப்போ அங்கேயும் தான் வரணும். அதை இங்கே செய்கிறதா இருந்தால் அரசாங்கம் மக்களுக்கு மானிய அடிப்படையில் இடங்களை இந்த பொருள்களையும் கொடுத்து குஞ்சு கொடுத்து மேஷ் கொடுத்து திருப்பி எடுத்து சந்தைப்படுத்தி வினமாக இருந்தால் உச்ச விலைக்கு வரும். அதே கண்ட்ரோல் பண்ண இல்லாத ஒன்று இல்லை, அதே ஒரு வெறும் கணக்கெடுக்கையில். ஏன்னா என்னது காரணம்னா நாங்கள் முந்தி தோட்டாங்க செய்ய அந்த உருளைக்கிழங்கு மழை வெள்ளத்தில் அழிஞ்சா ஒரு நிவாரண அடிப்படையில் உருளைக்கிழங்கு அந்த ஃப்ரீயாக தரது இந்தியாவில் இறக்குறதே நிப்பாட்டுறது ஒரு காலம் இருந்தது. யாழ்ப்பாணத்தில் உருளைக்கிழங்கு அறுவடை செய்ய அதாவது இந்த சேதாரமான ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு விலக்களிப்பு அந்த மாதிரி ஒரு கன்செப்ட்ல சாமானங்களே தருவினோம். அது மாதிரி இந்த பணியாளருக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கா கிடைக்குதா எனக்கு நிலவரம் தெரியாதோடையா கேட்குறோம். இல்லை, விவசாய லாக்கா இருக்குத்தானே, அவையில் நஷ்டஈடு வழங்கினந்தான். என்ன சொல்லினோம் அதுக்கான தான் உங்கள்ட்ட கேட்குறேன். ஆடு மாட்டுக்கு இல்லை, ஆடு மாட்டுக்கு இல்லை. விவசாய வழியில இருக்குது, நெல்லுக்கோ மற்ற தோட்ட விவசாயத்தை பற்றி தான் கேட்குறோம். ஆனால் அப்படி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தோட்டம் இருந்தது. அதே மாதிரி கால்நடைகளுக்கு என்ன இருக்குது அப்படி ஒரு வழிவகை இல்லை. கால்நடைக்கு சுத்தமாக இல்லை 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 எங்கேயுமே கொடுத்தது இல்லை. அப்படி நஷ்டஈடு கொடுத்த காலம் இல்லை. உங்களை கணவர் சந்திக்க எனக்கு பெருசாக அனுபவம் இல்லை. காலத்துக்கு அப்படி இல்லை, அப்படி ஒரு நஷ்டஈடு கொடுத்ததே அறியலை. ஆனால் நிறுவனங்கள் எல்லாம் வந்து செய்ததான், கொஞ்சம் வளர்க்குறதுக்கு ஊக்குவித்ததான். அவை இந்த திட்டங்கள் வந்து உங்கள் ஒருவருக்கும் எளுப்பமாக வரையில்லை. ஏன்னு சொன்னால் அந்த திட்டம் ஒரு 30 கோழி குடிப்பினம். ஒரு அந்த கோழி என்றது என்னென்னு தெரியாதவருக்கு தான் அந்த 30 கோழியும் போகுது. அவர் வச்சு வளர்ப்பார், அவருக்கு அடுத்த நாள் சாப்பாட்டு காசு இல்லைன்னு அதை விற்கப்படுத்திட்டு. அப்போ அந்த திட்டம் தற்சார்பு பொருளாதாரம் வந்து ஒரு மனுஷன் நிலை உயர்ந்தால் தான் இந்த கால்நடைகளை வந்து ஏதாவது கிடைச்சாலும் அந்த சமூகமாக அதை வளர்க்குறதுக்கு முற்படும். அந்த இயல்புலேயே அவைக்கு சாப்பாடு அந்த திட்டம் என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கே உள்ள பண்ணையாளர் ஒரு ஆள் 100 வளர்க்குறார், அவருக்கு ஒரு 50 கொடுத்தா அவர் இன்னும் எழும்பி வருவார். ஒன்றும் இல்லாதவருக்கு கொடுத்து இங்கே அந்த திட்டத்தில் வெற்றி பெறையிலாது. ஆனால் என்ன சொன்னால் பொதுவாக ஒரு நல்ல நோக்கத்துக்கு போய்க்க பொதுவாக எல்லாரும் கொடுக்குறாங்க, இல்லை இல்லாடி அவள் காசுக்காரவே கொடுத்தேன்ற பிரச்சனை. நீங்கள் சொல்கிற அது ஒரு முறை இருக்குத்தான், அது இல்லையாண்டு நாங்கள் சொல்ல இல்லை. ஆனால் அந்த அவங்க அந்த அபிவிருத்தி திட்டத்தை கூட்டணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்லுவாங்க இங்கே உற்பத்தி அப்படி தான் பலம் பெறும். அது சரி. இப்போ அழிக்கிறவருக்கு கொடுத்து ஒன்றும் இல்லையே. அது சரி. இதுக்கு தாண்டி வேறு விஷயங்கள் வந்து வேறு என்னென்ன விஷயங்கள் உங்களோட கடைக்கு வந்தால் நாங்கள் எடுக்கலாம். வீடியோ கொஞ்சம் கணக்கில் இருந்தால் போனாலும் சனம் வந்து எப்படி இந்த கால்நடை வளர்ப்பை கொஞ்சம் கொஞ்சம் பருக்குதோ வீடியோ இருந்தாலும் அதே பருக்கும். அப்போ அதனால் நாங்கள் வீடியோ முடிக்கிற கிடையில நான் என்ன சொன்னால் உங்களோட கடைக்கு வந்தால் நான் என்ன விஷயம் பெறலாம். இப்போ நீங்கள் கோழி குஞ்சு வேண்ட வந்தால் கோழி குஞ்சின் அறிவுறுத்தல் எல்லாம் சொல்லுவோம். என்ன மாதிரி வளர்க்குற முறை, எப்படி வளர்க்கலாம் முழுதும் சொல்லுவோம். அதே மாதிரி ஆடு மாட்டுக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தாலும் எந்த அனுபவ ரீதியில் உள்ளதுகளை சொல்லிக் கொடுப்பேன், பயந்தளிச்சிருவேன். ஆடு மாட்டுக்கு அப்படியான இதுகள் என்னென்ன தேடி வாரவே மிதிக்கினோம். நானும் அவைக்கு சேவையாக ஆற்றல் செய்கிறது இருக்குது. அதில் எந்த ஒருவரும் கோவிக்க இடம் இல்லை. ஏனென்றா அனுபவம் தான் எங்கேயும் கொண்டு போகும். அதுக்காக டாக்டர் பிள்ளைன்னு நான் சொல்ல வரையில்லை. அனுபவ ரீதியில் எல்லாத்தையும் கொடுக்கலாம். எதிர்ப்புகளும் இருக்குத்தான், இருக்குன்னு தானே. அது சரி, அது சரி. இல்லை கஸ்டமர் வந்து உங்களை நம்பி வரான்னு சொல்லி சொன்னால் உங்களோட அனுபவத்தின் மீது கொண்ட நம்பிக்கை தானே. நம்பிக்கை வியாபாரம் அனுபவிச்ச அனுபவத்தில் தான் நம்ம தேடி வர்றது. அது சரி. நாங்கள் நடந்து கொள்கிற விதம். அப்போ இங்கே வந்தால் மருந்து இருக்கலாம். வேறு
உணவுகள் அப்படியா இருக்கலாமா? உணவுகளுக்கு எனக்கு இன்னொரு கடை ஒன்று இருக்கு. அங்கே இருக்கின்ற கும்பங்குளம் ரோட்டில் தீவன கடை இருக்கு. அங்கே தீவன சொன்னீங்க. கும்பங்குளம் ரோட்டில் கணக்கர் சந்திக்கு பக்கத்தோட நியூ தம்பி பிள்ளையன் சென்ற ஒரு கடை இருக்கு. அது வந்து ஹோல்சேலா இல்லை சாதாரண அன்றாட இல்லை? ஹோல்சேல் ரீட்டைல். நாங்கள் நேரடியாக எடுக்கிறது, தீவனம் நேர எடுக்கிறது. சரி, இங்கே வேண்டி விற்கிறது இல்லை. தீவனம் இது தீவன பிரச்சனைக்கு அங்கே வேற இந்த கடைகள் என்ன இருக்கிறது? இந்த கடைகளை வேற கடை இந்த கோழி சாப்பாடு தண்ணி கொடுக்குறது மருந்து வகைகள், நாய்க்குரிய மருந்து வகைகள் இருக்கு. அதே நேரம் நாய்க்குரிய பட்டியல் அதுகள் எல்லாம் இருக்கு. வேற இங்கு பெற்றார் அது எடுத்து கொடுக்குறாங்க. கேட்டு வந்தால் பண்ணையாளர் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கு பெற்றெல்லாம் இந்த கரண்ட் இல்லாத காலத்தில் கொஞ்சம் சிக்கப்பட்ட வேணாம். அது ஏசிடிசி என்று இருக்கு. ஓகே, அதே அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கையாளும். இப்போ உங்கள்கிட்ட என்ன வகையில் இருக்குது? ரெண்டும் எது நல்லா? இப்போ எங்களுக்கு எலக்ட்ரிக் சாமானில் பிரச்சனை இல்லை தானே. அப்போ கரண்ட்டும் இந்த நேரம் இருக்கு. ஆனபடியாக அதுதான் நல்லதைக்கு நல்லா. மற்றதுண்டா கரண்ட் பிரச்சனை வந்தால் தான். மற்றதுண்டா பேட்டரி வேணும். அப்படியான பிரச்சனை இல்லை. இதுக்கு பேட்டரி பிரச்சனையில் பிளாக் அடிச்சா சரி. சரி ஐயா, நன்றி. என்ன சொன்னால் நானுமே இந்த கண்ணகத்தை நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மேலே இந்த கோழிகளுக்கு சாப்பாடு போகிற தட்டுகள், கோழிகளுக்கு தண்ணி வைக்கிறது, மருந்துகள், மாடுகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது, இந்த நாய்க்குரிய சாமான், நாய்க்கு இந்த பிஸ்கெட்டுகள், அதே மாதிரி ஆடு மாடு கோழிகளுக்குரிய மருந்து வகைகள் ஐயாட்ட சகலதம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால் நல்ல அதில் என்ன அனுபவம் முதிர்ச்சி இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து நீங்கள் அவர்கிட்ட கன்வே பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்ற ஒன்றுமில்லை, நான் ஒரு பண்ண எப்படி போட போகிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த கடைக்கு வந்து ஒரு இலவசமான முறையிலேயே நீங்கள் அந்த ஐடியாவையும் எடுத்து காசு கொடுத்து மருந்தையும் எடுத்துக்கொள்ளலாம். என்ன காசும் இலவசம் ஒன்று ஜக்கரச்சலா இல்லை இல்லை. ஓ சரி, அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தாராளமாக. ஐயா, அந்த கடை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு நான் நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்த சரியாக மென்ஷன் பண்ணிவிடுவோம். இந்த கடையை எப்படி சொல்லலாம்? இதே முட்டாஸ் கடை சந்தியில் இருந்து சிவங்கோயில் பக்கம் போயிக்க மேற்காலி பக்கத்தில் 4வது கடையாக இது. 4வது. நானும் சந்தி சொன்னால் என்ன சந்தி சொன்னான்னு மறந்துட்டேன். சரி, அதனால் நீங்கள் சொல்ல நல்லா போயிட்டு. சரி, உங்கள்கிட்ட ஏதாவது மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்கன்னா தாராளமாக இந்த டைமில் சொல்லிடுங்க. மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, கால்நடை வளர்ப்போருக்கு தான் சொல்லணும். மற்றவைக்கு சொல்லலாத. நான் என்ன யோசிச்சேன்னா கால்நடை வளர்க்க சொல்லுவோம். பொருளாதார கொள்கையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுவோம். உங்களை உணவு தேவைங்கனாலும் நீங்கள் ஒரு முட்டை உங்களுக்கு அதுதான் எதிர்பார்க்கு. இப்போ ஒரு உதாரணமாக இப்போ இருக்கிற ஊர்கோழி இனம் வந்து கலப்படைஞ்ச இனமாக இருக்குது. அடை கிடக்காது, டெய்லி முட்டை போடக்கூடியது, வெளியில் திறந்து விட்டு சாப்பாடு போடலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு 3 கோழி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுத்தால் போதும் வீட்டு தேவைக்கு. அப்படி எல்லாரும் 2 வினமாக இருந்தால் இந்த முட்டையின் உற்பத்தி எங்களோட இடத்துக்கு போதும். அங்கேருந்து வர்றது வர தேவையில்லை. ஆனால் எல்லோரும் அப்படி செய்கிறே இல்லை. ரெடிமேட்டில் இருக்கிறதால அதை விரும்புகிறேன். இல்லை, அதுதான் நான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கேன். ஏன்னா நாங்கள் வந்து நம்மளை வந்து எல்லா மாதிரியும் வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். கார் விளம்புற மாதிரியோ பைக் விளம்புற மாதிரியோ இங்கே வந்து நாங்கள் இங்கே இது இருக்குன்னு போகலாம். அதை தாண்டி மக்களுக்கு ஒரு இந்த வீடியோ பார்க்க ஒரு ஐடியா ஒன்று போகணும். என்ன ஓகே, நான் வந்து இதை செய்யலாம், நான் இவ்வளோ செய்யாமல் இருக்குன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு சேர்க்கணும்ன்ற. யாராவது பண்ண போடணுமா இருந்தால், அல்லாட்டி கோழி வளர்ப்புன்ற அறிகுறி எடுக்கணுமா இருந்தால் என்னோட தொடர்பு கொண்டா அவைகளுக்கு ஊக்குவிப்பு செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சரி, நல்ல விஷயம். அதே மாதிரி கடைசியாக என்ன இந்த சாப்பாடில் எல்லாருக்குமே இருக்க ஒரு கேள்வி வந்து இந்த இறைச்சி கோழி இருக்குது தானே ப்ரோயிலர், அதுக்கு ஏதாவது ஊசி போட்டு தான் வளருது 40 நாள் அப்படின்னா ஒரு கதையை வந்து விரைவி கொண்டு இருக்கு. உங்களுடைய அனுபவத்தின்படி உண்மையாக பொய்யா என்ன இது? அது ஆரம்ப காலத்தில் அப்படி ஒரு வதந்தியை பரப்பி விட்டதை ஒழிய அந்த ஊசி போடுறே இல்லை. சாப்பாட்டில் அயனை கூட்டி வைக்கிறது, அயனை கூட்டி வச்சு அந்த அதை வளர்த்தியை வேகமாக்குறது. மற்ற கோழி மாதிரி ஓடி திரிஞ்சு விடாம போகிறதுக்கும் இல்லை. புரோயிலருக்கு வந்து 1 சதுர அடி காணும். 1 சதுர அடிக்குள்ள நின்றுதாக இருந்தால் அது வளர்த்தி அந்த மாதிரி இருக்கும். மற்ற எங்களோட இடத்துல உமியில் வளர்க்குறது, நெட்டில் வளர்க்குற முறையும் இருக்குது. நெட்டில் வளர்க்குற கொஞ்சம் நீட்டாக நிற்கும். சார், எனக்கு உமியில் இருந்தாலும் அடிக்கடி இப்போ 15 நாள் கிளறி விட்டு அந்த மனங்கள் இதுகள் எல்லாம் சரி பண்ணணும். எடுத்து திருப்பி அதை காய போட்டு திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணலாமேன்னா
15 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு உமியெல்லாம் போனால் நீங்கள் எந்தெந்த காலத்தில் உமியெல்லாம் போகிறீங்களா? எங்களோட இடங்கத்தில உள்ள வளவுகள் சின்னன். ஓ, அப்போ புரோயிலரை வளர்த்தா அடுத்த வீட்டுக்கு மணக்கும். பயங்கரம். அது உண்மையில சுகாதாரத்துக்கு சீர்கேடு. அதனால நாங்கள் வளர்த்துறாங்க அதை சொல்கிறோம். அதுகளால அதை நாங்கள் என்ன செய்யணும், அந்த உமியை நல்லா போட்டு அடிக்கடி கிளறி விடுறது. ஒரு 10 நாள் பதினஞ்சு கோழி இன்னொரு கூட்டுக்கு மாற்றுவோம். இந்த காய விடுறது, உமியை கிளறி காய விடுவோம். திருப்பி அங்கே ஒரு புது உமி இருக்கும். திருப்பி அதை மாற்றி அப்படி கணக்கு உமியும் எடுக்கிறார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மில்லுக்கு போனால் எங்களுக்கு 2 மூட்டை 3 மூட்டை அதுதான் எல்லா டைமும் எடுக்கவும் இல்லாத. மழை காலத்தில் எல்லாரும் மல்லி கொண்டும் போயிடுவாங்க. சண்டை மாதிரி ஓடி திரிஞ்சு மில்லா திரிஞ்சுனாங்க முந்தி சின்ன பிள்ளையா இருக்கு. அப்போ எனக்கு அதில் அந்த ஞாபகம் ஒன்று இருக்கு. அந்த அதனால நான் வந்து அந்த ஊசி அப்படி கோழி வளர்றதுக்கு போட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. இந்த கதை இருந்த காலத்தில் எனக்கே டவுட் இருக்கு. சின்ன கோழி குஞ்சா தரைக்கா ஊசி போட்டு தருவாங்களோன்ற மாதிரி. வேக்சின் போட்டு தான் வேக்சின் வேற. அந்த கோழி வளர்றதுக்கு அந்த டவுட் எனக்கு என்ன இருக்குது. அது ஒரு ஐயப்பாடான கதை தான். உறுதிப்படுத்துறது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அப்படி ஊசி இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு யூடியூப்ல பாத்துறேன். ஊசி இருக்குதான், ஆனா அது அந்த விலைக்கு ஊசி எடுத்து போட்டா கோழி இந்த விலைக்கு விற்கலாம்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அந்த ஊசி பண்டிகை போடுறது அயன். ஓ, அது இல்லை, நான் அவங்க சொன்னாங்க அப்படி ஒரு ஊசி இருக்குது, ஆனா அந்த ஊசியை கொண்டு கோழிக்கு போட்டா கோழியை உந்த விலைக்கு விற்கலான்றாங்க. அப்ப அது வந்து சும்மா ஒரு கதைன்ற மாதிரி மித்தன்ற மாதிரி தான் சொல்லிடும். அந்த ஒரு டவுட்டை நான் உங்களை கொண்டு கேட்டு விட்டா எனக்கு ஒரு மனசை கிடையாது. நாங்கள் வளர்த்துறாங்க, நானே சொன்னா எனக்கே ஒரு மாய கிடைக்கும். ஸோ அது வந்து உண்மை இல்லை. யாழ்ப்பாணத்தை பொறுத்தமில்ல அந்த இடத்துக்கு இடம் இல்லை. அதே மாதிரி இந்த முட்டை கோழிகளுக்கு தனிமண் வந்தா சளி வந்தா என்ன செய்யலாம்? ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். அதில் கணக்கே இருக்குது, கெனடெக்சில் இருக்குது, இன்ட்ரோகேஆர் இருக்குது, மற்ற போல்டாக்சின் இருக்குது. அப்படி கணக்கு ஆன்டிபயோட்டிக் நல்ல மண்டபடி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கா? இல்லை அது ஒவ்வொரு கம்பெனின்ற ஒவ்வொரு இதில் இருக்குது. இப்போ இந்த சளி வந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி அதுகள் வேலை செய்யும். இப்போ சளி வந்து கூடிட்டா இந்த கெனடெக்சில் எல்லாம் வேலை செய்யாது, அதுக்கு போல்டாக்சின் வேலை செய்யும். அப்படி ஒவ்வொன்று இருக்குது. அதே மாதிரி இந்த கோழி இப்போ மைக்ரோட்ரில் ஒன்று வந்திருக்கு ஹொலண்ட். பணியாளருக்கு சரியான ஒரு வரப்பிரசாதம். விலை கூடத்தான், ஆனால் அழிவில்லை, செயற்பாடு நல்லா இருக்கு. இப்போ தற்சமயம் நீ பழக்கப்பட என்ன செய்தோ தெரியாது. இப்போ தற்சமயம் அது வேலை செய்யுது. அதே மாதிரி இந்த கோழிகளுக்கு வந்து தூக்கம் வந்து தூங்காது, கோழி தூங்கி சாகுது, சும்மா இருந்த டக்குன்னு விழுந்து சாகும். அதற்கு என்ன செய்வாங்க? தூங்கி சாகுது கொள்ளுன்னு வர சொல்றது வந்து அவைகின்ற செயற்பாடு. அதாவது பஞ்சு அலுப்பில் கால்நடை இதுக்கு போய் கால்நடை கந்தூருக்கு போய் தடுப்பு மருந்துகள் எடுத்து வைக்கிறேன். ஒன்று முதலாவதாக இருக்குது ரனிகெட் ஒன்று இருக்குது, அடுத்தது இருக்குது கம்போரோ ஒன்று இருக்குது 2வது கிழமை, 3வது கிழமை ரனிகெட் செகண்ட் வைக்கணும், 4வது கிழமை பேருந்து திருப்பி கம்போரோ வைக்கணும். இந்த 4ம் வச்சு 45 நாள் அம்மா ஊசி போட்டால் அவருக்கு இப்படியான இதுகள் வர வாய்ப்பு குறைவு. அதுகளை கவனம் இல்லாமல் விட்டுட்டு கோழி குஞ்சு சரியில்லை, வளர்ப்பு பிழைச்சிடுது. அது இதே விஷயத்தில் அப்படி வச்சு உண்டு. எனக்கு அடுத்த கேள்வி வேணும்னு சொல்லி சொன்னால், ஒரு கூட்டமாக நாங்கள் கோழி வளர்க்குறோம் தானே, இந்த கூட்டத்துக்கு ஒரு வருத்தத்தை இடம் கண்டோம்னா டக்குன்னு இந்த கோழியை வெளில எடுக்கும். அது என்னென்னா என்னென்ன வருத்தங்க? சளி வருத்தமும் அப்படித்தான். தண்ணி குடிக்கிற பாத்திரத்தில் அது தண்ணியை குடிச்சிட்டு அது போயிடும். அதுகின்ற வீணி அதுக்கு அப்படித்தான் அடுத்ததுக்கு தொற்றும். அப்படியே ஒவ்வொரு நோயும் அதே மாதிரி தான். பாத்திரம் ஒன்றாயிருந்தால் அவற்றை நோய் அம்மா வந்த கோழி ஒரு சாப்பாட்டு தட்டில் சாப்பிட்டுதா இருந்தால் அந்த சாப்பாட்டு தட்டில் அதுன்ற அம்மையின் புண்ணின்ற அயடு பட்டால் இந்த கோழிக்கு அடுத்தது சாப்பிட வரும். அதுக்காகத்தான் அதை தவிர்த்து கொள்ளணும். வெளியில எடுத்து தனியாக வச்சு ட்ரீட்மெண்ட் செய்தால் சரி. சரி, அது மாதிரி வேறு தூக்கம்னு அப்படி தான் பார்க்குறேன். ஒரு கோழிக்கு வந்து கூடுதலாக கோழிக்கு வாரது தூக்கம், சளியோட தான் தூக்கம் பெறும். சளி ஆரம்பிக்க தூக்கம் பெறும், அது பேருந்து வேறு திசையில் போகும். சில பேர் வந்து கோழிகளுக்கு அடிப்படையோட கொடுக்குறாங்கள நான் பார்த்துருக்கேன்.
அது என்ன மாதிரி சாத்தியம்? அது பிள்ளையான செயற்பாடு. ஆனால் அதுக்கென்று செலவு குறைஞ்ச மருந்துகள் இருக்கேக்கு அதை நாடுவான்னு தெரியுது. வீக்கோ கூட சேர்ந்தது கோழிக்கு மட்டும் அப்படி இருக்கு. வீக்கோ டேப்லெட் கோழிக்கு பவுடர் 2 வருது. டேப்லெட் வந்து ஆக்களுக்குரியதா. அது வந்து நான் அது இது பாவிக்கிறதையும் பார்த்துருக்கேன், அது பெனடோல் பாவிக்கிறதையும் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த வீக்கோ நாங்கள் முந்தி பாவிச்ச ஞாபகம் இருந்தது. பெனடோல் நான் கேள்விப்பட்டதே இல்லை. சில பேர் என்ன பெனடோலை பாவிக்க போட்டு இப்படி தண்டுறது இருக்கிற வசதியை பொறுத்து செய்து போடுவேன். உங்களுக்கு தெரியும், சிலது வந்து எனக்கு இந்த சில நாயில் கொடுக்குறதெல்லாம் பெனடோல் கூடாதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாய்க்கு பெனடோல் கொடுக்கவே கூடாது. சில பேர் இன்றைக்கு வரைக்கும் அதை செய்கிறார்கள், நானும் பார்த்துருக்கேன் கண்ணால். ஆனால் மாறுது. என்னது வருத்தம் மாறு? நான் நாய் செத்தா அப்புறம் தான் டாக்டர் சொன்ன அப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அதே இவன் வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கேன், தொடர்ந்து அதை ஏதோ தொடர்ந்து கொடுத்து அந்த நாய் இறந்துட்டு பிறகு கொண்டு போய் டாக்டர் இப்படி தான் கொடுத்து கொண்டு இருக்கோம் ஓமன்னு சொல்லி அதுக்கப்புறம் டாக்டர் பேசி அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் இங்கே வாங்குவோம். அதாவது நீங்கள் அனுபவம் உள்ள அளவே கேளுங்க, சம்மந்தமே இல்லாமல் அதை இதுகள் செய்கிறத வந்து அவர் பேசினோம். அதே மாதிரி இந்த கோழி பெயின்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வீடியோ முடிக்கணும் ரொம்ப எனக்கு வருது. இந்த கோழி பெயினுக்கு என்ன செய்ய வேணும்? முந்தைய ஆன்டிக்கென்று ஒரு ஒன்று இருக்கு. அதை கூட்டு சுத்த வர அடித்து உனி எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு கோழியை நினைச்சும் எடுக்கலாம். அதே நேரம் செட்டைக்கு கீழே அடிக்க விட்டாலே எல்லாம் போட்டு அந்த வழிமுறை செட்டைக்கு கீழே அடிக்கிறது நல்ல வசதி. அது மனுஷருக்கு ஆபத்து இருக்கும். என்னது கோழி பெயின் மனுஷரில் ஊற வலிக்கிட்டா எங்களுக்கு ஒரு அரிகண்டம் மாதிரி இருக்கு. அதை தானே ஒழிய அது ஆபத்துன்னு சொல்றதுக்கு இல்லை. இந்த கோழி பேர் இந்த பசம்பு அது வேலை செய்து இல்லைன்னா முந்தைய நாய்க்கு குட்டை வந்தால் கெந்தகம் என்ற ஒரு சாமான் இருக்கு, அது வச்சு குட்டை போறது. இப்ப அந்த கெந்தகங்கள் இப்ப ஒருவர் வெப்பாரி பூசினா போகும்னு சொல்றாங்க. அது புண்ணுக்கு போட்டா போகும். ஓகே ஓகே. தெரியாது இயற்கை வைத்தியமும் அவைய அனுபவமும் வேலை செய்யும். எல்லாமே சொல்றதை கேட்டு செய்யலாம். என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா அந்த வருத்தத்தின் தாற்பயம் அதன் தன்மை அறியாம நாங்கள் அதை போட்டுட்டு சில அதை என்ன எஃபெக்ட் ஆகி பார்த்தா அந்த பயத்துக்காக தான் நான் கேட்குறேன். அது உண்மை. என்ன வருத்தம் என்னென்று ஆராயாம இதையும் செய்யக்கூடாது. அதான் நடைமுறை. சரி, ரொம்ப நன்றி. என்ன விஷயம் சொல்லி சொன்னா திடீரென்று வந்த நாங்கள் திடீரென்று உள்ள போந்து வீடியோ எடுக்கலாம் வச்சுக்கு எடுக்கலாம். நான் நாளைக்கு நான் டைமாக சொல்லி அனுப்புறீங்க உங்களை பயந்து கொண்டு வந்தேன். இல்லை நானும் இப்போ ஃப்ரீயாக இருந்தபடியாக உங்களுக்கு நான் கொஞ்சம் கூட நேரம் கதைச்சாலுமே நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து இப்போ நான் முந்தி வளர்த்த எனக்கு அனுபவங்களையும் ஞாபகப்படுத்துது. அதே நேரம் நிறைய புது விஷயங்கள் எனக்கு தெரியப்படுது. நான் என்ன தெரிஞ்சாரா நாளைக்கு கேட்டாலுமே நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது உங்களோட கதையில். அந்த மாதிரி ஒரு இலகு முறையில் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு இயல்பாக பக்கத்தில் இருந்து உங்கள் நண்பரோட கதைக்கிற மாதிரி இருந்து எனக்கு சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு உண்மையாக நல்லா பிடிச்சி கொண்டுச்சு. இந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு அக்கறையும் வந்து ஒரு நகைக்கடை சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து பண்ணை வளர்ப்பு இந்த கால்நடை வளர்ப்புக்குரிய விஷயங்கள் விற்கிறேன்னு சொல்லி சொன்னால் சில தொழிலை கௌரவமாக பார்ப்பீங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் செய்கிறத வந்து எனக்கு உண்மையாகவே மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. எனக்கு உங்களுக்கு நன்றிகள். இந்த வீடியோ செய்ததுக்கும் உங்களை விளக்கம் தந்ததுக்கும் மிகப்பெரிய நீங்கள் வந்து பேட்டி எடுத்ததுக்கு நன்றி. நான் எதிர்பார்க்க இல்லை, நீங்களும் தேடி வந்துட்டீங்க. உங்களை அவமதிச்சு விடக்கூடாது. ஆனபடியா உடனே உங்களை எடுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தேன். உங்கள் கடையை வந்து எனக்கு உண்மையாக சந்தோஷமா இருக்கு. ஆக்கள் சொல்லி இந்த கடைக்கு போங்க, இவருக்கு கேளுங்க, இவருக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லி கேள்வி வந்தேன். அந்த அதுக்கு ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை செய்கிறீங்க. அந்த விலைகள் இதுகள் மற்றதில் பற்றி நான் சொல்லல. நீங்கள் நம்பிக்கை தரமான ஒரு வியாபாரம் செய்கிறீங்க. அதனால உங்களை பேர் சொல்லி அனுப்பினவன் ஒவ்வொருத்தர் கடை இருக்கு, அங்கே போனால் நீங்கள் இதை எடுக்கலாம். அதான் ரொம்ப நன்றி.